நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் தேவனுடைய ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 309வது பக்கம், புதிய ஏற்பாடு. நான் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே, மாதத்திலே முதல் வாரம் வெள்ளிக்கிழமையிலே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நான் பிரசங்கிக்குவதாக ஏற்கனவே கூறியிருந்தேன். அந்த வண்ணமாக 2வது பகுதியை இந்த நாளிலே நான் உங்களுக்காக கூற விரும்புகிறேன். ஆமென். நான் முன்னமே சொன்ன வண்ணமாக எனக்கு சரியாக ஒழுங்குபடுத்தி பிரசங்கிக்க சரியான டீச்சிங் காரியம் எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவனுடைய ஒத்தாசையை கொண்டு முடிந்தளவு அந்த ஓர்டர் படி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த நாளிலே இந்த ஊழியமானது மிகுந்த முக்கியமான ஒரு ஊழியம் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. 3 காலத்துல இது 3வது காலம். அப்ப இந்த காலத்துல சரியான தேவ மனிதனையும் சரியான விதத்துல செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டா நாங்கள் தவறி போயிடுவோம். ஆமென். அதனால தான் இந்த வாழ்க்கை வரலாறு மிகவும் ஒரு முக்கியமானதாகவும், நான் முன்னமே சொன்னது போல இது சரியா பிழையா என்ற காரியத்துல எங்களுக்கு சரியான ஒரு நிச்சயம் இல்லாம இருக்கும். ஆனா இவருடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் அடிச்சுவிட பார்க்கும்போது எங்களுக்குள்ளாக ஒரு உந்துதல் ஏற்படும். ஆமென். ஏனென்றால் நாங்கள் ஒரு மனிதர்களாக இருக்கிறபடினால எங்களுக்கு எதையுமே நாங்கள் அறிய முடியாது. ஆமென். அப்படி இருக்கும்போது தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு உறுதி ஆக்கப்பட்டு தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது நாங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என, அல்லது எங்களோட வாழ்க்கையில வார காரியத்துக்கு தேவனோடு எங்களுக்கு சில தொடர்பாடு இல்லாத போகும்போது நாங்க எவ்வளவு ஒரு நிச்சயம் இல்லாம நாங்க ஓடுவோம். ஆனாலும் நாங்க விசுவாசத்தை கொண்டு நாங்க முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க அறிந்திருக்கிறோம். ஆனா எங்களோட வாழ்க்கையில ஒருவருடைய சாட்சி மிகவும் ஒரு அவசியமா இருக்கும் போது எங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். அதே நேரத்துல இந்த தீர்க்கதரிசியை பற்றி இந்த வாழ்க்கையை அறியும் போது அநேக பிழையான எண்ணங்கள், பிழையான கோட்பாடுகள், நான் முன்னமே சொன்ன மாதிரி இன்னைக்கு இலங்கையில அந்த வியாதி மாறி எப்பயுமே இந்தியாவில் இருக்கிற நாகரிகம் இலங்கைக்கு வரும் என்ற வண்ணமாக அது அதிசீக்கிரத்திலே வந்துட்டேன இன்னைக்கு கடவுளாக கும்பிடுகிறது என இன்னைக்கு ஒவ்வொரு கோட்பாடுகள்ல வைக்கிறது. இன்னைக்கு மனுஷகுமாரன் என்ற ஒரு காரியத்துல ஒரு எவ்வளவு அழகான ஒரு காரியங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த வண்ணமாக இன்னைக்கு ஜனங்கள் சிந்தித்து இன்னைக்கு செயற்பட்டு கொண்டு இன்னைக்கு ஆக்ரோஷமாக அவர்கள் நடக்கிறத பார்க்கும்போது இந்த சம்பவங்கள் நிச்சயமாக தேவனுக்கு பயந்தவர்கள் நோக்கி பார்த்தா நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள். ஆமென். அதனால இந்த காரியங்களை குறித்து நான் மீண்டும் சொல்ல இருக்கிறேன். அதனால நான் முடிந்தளவு அவருடைய சுயசரித, அதே நேரம் நான் முன்னமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த வாய்ஸ் ஆஃப் கோடால ஒவ்வொரு ஆண்டுகளிலும் முக்கியமாக நடந்த சம்பவங்களை செய்தியின் அடிப்படையில அவங்க இருக்கிறாங்க. அதுவும் ஒரு உதவியாக இருக்கிறது. அதே நேரத்துல அந்த முக்கியமான சில ஊழியக்காரருடைய சில கோட்ஸுகளையும் நான் எடுத்து பிரசங்கிக்கிறேன். எப்பொழுதும் நான் செய்தியில இருக்கிறது தான் நான் அதிகமாக 100க்கு 99% நான் எடுக்க விரும்புகிறது. ஏனென்றால்
அது செய்தி என்றால் அது நிஜமான ஒன்றா இருக்கிறது. ஆமேன். ஏனென்றால் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு பிரசங்கிக்கும் போது அது சத்தியமாக இருக்கும். ஆமேன். அதனாலே அது முக்கியமான ஒவ்வொன்றும் நான் எப்பயுமே அதை ஆணித்தரமாக உறுதியாக பார்த்து உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அதனாலே நான் சிறு காரியங்களை போன வாரத்தினுடைய காரியங்களை சுருக்கமாக நான் சொல்லி கடந்து போறேன். நாங்கள் போன வாரம் அவருடைய பிறப்புல இருந்து அவருடைய தகப்பன் தாயுடைய பேர், அதே நேரத்தில் அவர் எத்தனையாவதாக பிறந்தார், முதலாவது அவர் பிறந்தார் என்பதையும், அவருடைய குடும்பத்துல எத்தனை பேர் என்பதை நாங்கள் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் 7ஆம் வகுப்பு மாத்திரம் அங்கே படித்திருந்தார். அதே நேரம் அவருடைய வாழ்க்கை குறித்ததான நிச்சயம் அவருக்கு இல்லாமல் இருந்தது. அதனாலே அவர் ஒவ்வொரு தொழிலை செய்தார். வேட்டைக்காரனாக வேண்டுமென்ற வேளையில ஜிம்பூல் என்ற ஒரு மனிதன் அவரை சுடும்போது காலிலே ஏற்பட்ட காயத்தின் நிமித்தம் அவர் மரண தருவாய்க்கு போயிருந்தார். மரண தருவாயில பாதாளத்தை போய் பார்த்து அதுல ஒரு காரியத்தை சொல்லியிருந்த, ஆண்டவரே மீண்டும் என்ன உயிரோடு வைப்பீரானால் உமக்காக நான் ஊழியம் செய்வேன் என்ற ஒரு வார்த்தையை அவர் கொடுத்திருந்தார். ஏன் நான் அதை திரும்ப சொல்றேன்டா, இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி வருகிறது. அதே நேரத்துல ஹவுபாயாய மாற வேண்டும், அதாவது குதிரை சவாரி செய்து அங்கே ஆடுகளை மேய்க்கிற ஒரு தொழில அவர் வழிகாட்டியாக இருந்தார். அதே நேரத்தில் அதுவும் விட்டுப்பட்டது. அடுத்தது குத்துச்சண்டை பயின்றார். அதிலே அவர் நிறைய பதக்கங்களை பெற்றிருந்தார். அது மாத்திரமல்ல, ஒரு பயங்கரமான ஒரு குத்து சண்டை வீரனோட அவர் குத்து சண்டை செய்யும் போது அவரை எப்படியாவது அவன் கொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆக்ரோஷமாயிருக்கிறவளை இவருக்கு பயம் பிடிச்சிட்டு அவர் சொன்ன, ஆண்டவரே இந்த முறை இந்த இடத்துல இருந்து என்ன தப்பிவித்தா இனிமேல் நான் இந்த குத்துச்சண்டையை பழக மாட்டேன் என்று அவர் இருந்தார். ஏனென்றால் எல்லாமே தேவனுக்கு சித்தமானதான் நான் செய்ய வேண்டிய வர்களாயிருக்கேன். ஏன்னா குத்துச்சண்டை என்பது தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியம். ஏனென்றால் தேவன் இவரை குறித்ததான் ஒரு திட்டத்தை வைத்திருந்து. அதே போலதான் எங்களோட வாழ்க்கையிலும் சில காரியங்களை நாங்கள் எண்ணி பழகுவோம். நாங்கள் எங்களுக்குன்ற ஒரு லட்சியம் இருக்கு. நாங்கள் ஒரு இன்ஜினியராக, டாக்டராக, அல்லது ஸ்போர்ட்ஸ் மேனாக, அல்லது ஒவ்வொருவராக எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது, அது போல் உங்களுக்கும் இருக்கும். ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு அது நிறைவேறுக்கும், எங்களுக்கெல்லாம் பார்க்கல அது நிறைவேறலை. எங்களோட லட்சியம் தேவன் எப்படி ஆக வேண்டும் என்று எங்களை வைத்தபடினால எல்லாத்திலும் அங்கே தோல்வி. தோல்வி என்பதை விட அது தோல்வி அல்ல, இதுதான் சத்தியமாயிருக்கிறது. தேவன் எங்களை குறித்ததான நிச்சயம். அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க படிச்சிருப்பீங்க. பெண்களை குறித்து தீர்க்க சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு நிச்சயம் இல்லாம இருக்கும். ஆனா தேவன், இன்றைக்கு நாங்க ஜோபுவை போல தேவன் உங்களை எப்படி ஒரு குடும்ப பெண்ணாக அழைச்சிருந்தா அதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் உங்களோட வாழ்க்கையில நிறைவேற. நீங்க படிச்சிருப்பீங்க, டீச்சர் ஆக வேண்டும், அல்லது டாக்டர் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், அல்லது ஒரு மேலான. ஆனா நீங்க வார்த்தை ஒரு நாள் எப்படி ஆவீங்க என்பது தேவன் அறிந்திருக்கிறார். அதனாலதான் நாங்க எப்பயுமே தீர்க்க சொல்றார், எங்களோட சித்தத்தை வச்சு பழக்கணும். என்றா ஒருவேளை நாங்க அப்படி ட்ரைனிங் எடுத்து வந்திருந்தா இன்றைக்கு நாங்க படிச்சதுக்காக செலவழிச்ச காசு, நாங்க படிச்ச பிரயாசங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படியா இருக்கும், வீணாக இருந்திருக்கும். அதனாலதான் நாங்க தேவனுக்குள்ளாக வைக்கும் போது தேவன் அதை நிறைவேற்றுவார். ஆமேன். அது எல்லாருக்கும் அல்ல, தேவனால முன்குறிக்கப்பட்டவங்களுக்கு. ஆமேன். அப்ப அதுக்கு பிறகு நேவிக்கு சேரணும் என்று வெளிக்கிட்டே, அதையும் அவங்களோட அம்மா போய் இல்ல போக வேணாம் என்று எடுத்துட்டா. அதுக்கு பிற்பாடு பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் மீட்டர் ரீடிங் செய்யற ஒரு வேலையில், அதுல நிறைய வேலைகள் இருக்கிறது. அதுல இந்த மீட்டர் ரீடிங், அடுத்த வயர் கட் பண்ற, கேஸ் செக் பண்றது, அதே நேரம் பில் கட்டாதவங்களை போய் அந்த பில்லுகளை மீட்டரை கட் பண்ற வேலை எல்லாமே அந்த பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த தொழில அடங்கி இருக்கிற. அதுல ஒரு வேலைக்காக அவர் சேர்ந்து இருக்கிற வேளையில அவருக்கு கேஸ் வெடிப்பு உண்டாகி அவருடைய கண்கள் பாதிக்கப்பட்டு ஜீரண சக்தியை அவர் இழந்து போனார். அது பேசினான் தானே, அது பேசி இழந்து போனார். அதனாலே அவருக்கு சாப்பிட முடியாது. சில சாப்பாடுகளை சாப்பிட்டு அவர் உடனே மரித்து போயிடுவார் என்ற காரியங்களை நான் பிரசங்கித்து இருந்தேன். அதோட விட்டேன் நான். அதுக்கப்புறம் அந்த ஹோப்புடையன்னு சொன்னேன். அதுக்கு பிற்பாடு ஹோப்புடைய காரியம், அவர் மீட்டர் ரீடிங் செய்யக்குள்ள ஒரு அழகான பெண் அங்க வந்தால் அவர் அந்த இடத்துல அவர் கண்டு, அவருக்கு அவளை கண்டோனே ஏதோ ஒரு உணர்வு பூர்வமான ஒன்று ஏற்படுகிறது. ஏனென்றால் தீர்க்க சொல்ல அவர் ஒரு அழகான பெண், சாந்தமான பெண்,
இந்த இந்த புத்தகத்தில் அவர் சொல்றார், அவள் குடிக்கிறது இல்லை, மேக்கப் பண்ணுகிறது இல்லை, அப்படி பல காரியங்களை செய்யாத ஒரு பெண்ணாக அவள் இருந்தாள் என்று அங்கே தீக்கேல் சொல்லுகிறார். பாருங்க, அவர் சொல்றார், அவருக்கு அந்த 22 வயசு, சுமார் 22 வயது உடையவனாய் இருந்த போது நான் ஒரு பெண்ணை கண்டேன். அவள் ஒரு அருமையானவள். அவள் ஜெர்மனிய லூத்தரன் சபைக்கு போகிற ஒரு பெண்ணாய் இருந்தால், அவளுடைய பெயர் புருமா, அதாவது என்ற பெயரில் இருந்து வருகிறது. ஹோப் புருமா என்ற பெயர். அதாவது அவள் புகைக்கவில்லை, குடிக்கவில்லை, அவள் நடனம் ஆடவில்லை, அவளுடைய எந்த காரியம் கிடையாது. ஒரு அருமையான பெண். நான் கொஞ்ச காலமாக அவளுடைய இவர் அந்த ஜம்பனி போற ரைட். அப்ப அந்த காரியத்தில் அவள் எப்படி அந்த காரியத்துல அவள் இருந்தால் என்ற இந்த இந்த எங்களுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட காரியத்துல பாத்தீங்கன்னா ஸ்பீடா சில அடுத்ததுக்கு போறேன். அதே நேரத்துல நான் முக்கியமானது, நானும் ஸ்பீடா தான் போறேன், ஏண்டா எனக்கும் தெரியாது நிறைய. அப்படி பேசினா அது நான் நினைக்கிறேன் 2 வருடத்துக்கு மேல போகும். ரைட். நானும் அந்த முக்கியமான சம்பவங்கள் செய்தியோடு வர்றத நான் பேச விரும்புகிறேன். ரைட். அப்ப பாருங்க, அந்த வண்ணமாக இருந்தார். அந்த நேரத்துல அவரோடு பேசினார் என்பதை நாங்க பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு அந்த சபைக்கு போனதோடு நான் முடித்தேன் என்று நினைக்கிறேன். அப்படிதானே? அப்ப ரைட், அதோட நான் முடித்தேன். இப்ப நான் இன்றைக்கு நாங்க பார்க்க போற காரியம், அது திரும்ப சொல்றேன். அவர் ராய் டேவிஸ் என்ற சபையில அவர் அங்கே போய் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே முன்னமே அவர் போனது ஹோப்புக்காக. ஆனா அந்த லூத்தரனுடைய சபைக்கு, பெப்டிஸ்ட் சபைக்கு போன வேளையில அந்த போதருடைய அந்த விசுவாச வார்த்தைகள் இவரை ஒரு ஆணித்தரமான ஒரு கிறிஸ்தவனாக என்ன செய்ய பெற்றது, மாற்றினதை நாங்க பார்க்கிறோம். அந்த வேளையில அவர் ஒரு சாட்சியை அவர் கூறுகிறார். என்ன சாட்சி என்றால், மார்க் 16:17-18 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாதுவா ஏதுவானதை குடித்தாலும். இதை வச்சுட்டு ஒரு நாஸ்திகன் என்ன செய்யறான், சவால் விடுகிறத நாங்க பார்க்கிறோம். சொன்ன நான் போன வர இல்லை. அப்ப சவால் விடுகிற வேளையில அவன் என்ன செய்யறான், இங்க யாராவது நீங்க கிறிஸ்தவன் சொல்றீங்க, அப்படியானா நீங்க ஒரு கிறிஸ்தவன் இருந்தா நீங்க அந்த அசிட் போட்டலை நீங்க குடிக்கணும். அப்ப எல்லாரும் மௌனமா இருக்கிறாங்க. நடக்கும் போது இவருக்கு இவருக்கு ஒரு 25 வயது அந்த நேரத்துல, இந்த ராய் டேவிஸுக்கு. அப்ப இளமையான ஒரு பருவத்துடைய சாட்சிய பிரண்ணாம் போன நேரம் இவர் சொல்றேன். அப்ப இவர் உடனே போய் அவருடைய பிஷப், உங்களுக்கு தெரியும் பெப்டிஸ்ட், அவங்க ஆங்கிலிக்கன் மெதடிஸ்ட் எல்லாமே அவங்களோட பெரிய பெரிய ஆக்களை பிஷப் என்ற ஒரு காரியத்துலதான் சொல்லுவாங்க. அந்த பிஷப்பிட்ட போய் சொல்றேன், இப்படியாக ஒரு நாஸ்திகன் எந்த நாளும் தொந்தரவு பண்ணிருக்கிறான், அவன் இனி வருவானா இருந்தா நான் நிச்சயமாக குடிப்பேன். அப்ப அவர் சொல்றேன், நீ அப்படி செய்யாத, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாராக என்று ஒரு வார்த்தை சொல்லுது. அவர் நல்ல விதமா தான் சொல்றேன். ஆனா அந்த இளம துடிப்பு, அதே நேரத்துல தேவன் அந்த மனிதனுக்குள்ளாக ஒரு திட்டம் வைத்தா அவன் எப்படி நிறைவேற்றுவான். நாங்க சில நேரத்துல இந்த வீட சொல்லணும், ஆகலும் ஓவரா நாங்க எங்களோட விசுவாசத்தை கொண்டு நாங்க செய்யணும். ஏனென்றா வேதம் அப்படிதான் சொல்லுது, என்ன சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் அது என்ன செய்யாது, சேதப்படுத்தா. அப்ப அவர் சொல்றார், அவர் விஷப்பட்ட சொல்லிட்டு வார, இன்னொரு தடவை அவன் இப்படி செய்வானானா நான் நிச்சயமா குடிப்பேன் என்று வர்ற வேளையில அதே வண்ணமாக ஒரு நாள் அவன் அந்த போட்டுல வச்சுட்டு, இத குடிங்க, ஏண்டா உங்களோட வார்த்தை சொல்லுது, அப்படி ஏன்னா நீங்க கிறிஸ்தவங்கண்டா வார்த்தையின்படி நடக்கணும் என்று சொல்ற வேளையில ஒரு ஓடி அவர்கிட்ட கிட்ட போய் அதை வாங்கி மலமலன் அசிட்டது. மலமலன்று குடிக்கிறவங்கள ஒன்றுமே நடக்கல. அன்னைக்கு அந்த சபையில 3000 பேர் போயிருந்தாங்க. 1500 பேர் அன்றைய நாள்ல ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட. இப்ப இத பிரண்ணாம் கேட்டோன்னா இவர் அவருடைய அந்த பாஸ்டரை அவர் சொல்றாரு, அந்த அருமையான அந்த பாஸ்டரை குறித்து ஒரு வியப்படையுது. என்னடா இப்படி ஒரு மனிதனாண்டக்குள்ள இவருக்கு என்ன செய்யறது, விசுவாசம். அப்ப அந்த சபையில ஒரு பாடல் பாடுது, நான் இயேசுவை போல ஆக வேண்டும், நான் இயேசுவை போல ஆக வேண்டும் என்று ஒரு பாடல் பாடுகிற வேளையில அவர் என்ன செய்யறாருண்டா, இவரும் தன்னை வாயில பாட துவங்குறேன். அப்ப பாடுகிற வேளையில என்ன செய்யற, ஆண்டவரே நானும் ஒரு நாள் உம்மை போல ஆக வேண்டும் என்ற வேளையில பாருங்க, தேவன் அந்த வாஞ்சையை நிறைவேற்றி அவருடைய மினிஸ்ட்ரி எது என்ன, அதாவது இயேசு கிறிஸ்துடைய ஃபைனல் மினிஸ்ட்ரி, அதாவது தீர்க்கதரிசியை கொண்டு பரிசுத்தாவியாக செய்யப்படுற அந்த ஊழியத்தை, மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை
தேவன் அவருக்கு கொடுத்தார். ஆமேன். அதான் அந்த விசுவாசம், ஒரு மனிதனுடைய சாட்சி. பாருங்க, ஹோப்புக்காக வழி நடத்தப்பட்டு தேவன், ஏண்டா இவர் சபைக்கு போனது இல்லை, இவர் பிறந்தது என்னத்துக்கென்று தெரியாம ஒரு நிச்சயம் இல்லாம இருந்து ஓடுற வேளையில வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், இவருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாது. ஏண்டா வேதம் சொல்லுது, உன் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதும் உறுதிப்படுது. அது தெரிய மட்டும் எங்களோட வாழ்க்கையை நிம்மதியே இருக்காது. ஆமே, எதை செய்தாலும் எங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கும், கவலை இருக்கும், ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா தேவன் எங்களை கொண்டு ஒரு திட்டத்தை செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தை அறிஞ்சா நாங்க எப்பயுமே சந்தோஷமாயிருப்போம். ஆமே, அதான் நாங்க போன வாரம் பார்த்த தேவன் உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்னையா, சித்தம் என்னையா நாங்க வாசிச்சோம். என்ன, நீங்க எப்பயுமே சோஸ்திரம் செய்வது தேவனுக்கு உங்களை குறித்ததான சித்தமா இருக்கிறது பவுல் சொல்ற. நாங்க எப்பயுமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்படுகிறோம். அப்ப அந்த வேளையில பாருங்க, ஒரு பாடல் பாடப்படுகிறது, நான் இயேசுவை போல. அதுக்கு பிற்பாடு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு வேதாகமம் கிடைக்கப்படுது. அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு பயங்கர சந்தோஷம். ஏண்டா அவர் என்ன செய்கிறார், படிக்க ஆர்வம் வைக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சில வசனங்கள் வாசிக்க தெரியும். ஏன்னா அவர் 7ஆம் வகுப்பு மட்டும் படித்தவர், நீண்ட நாள் படிப்புட டச் இல்லை. அதனால அவர் அந்த பெட்சசார் என்றது, அடுத்த அந்த ஒவ்வொரு இந்த வேர்டுகள் இருக்குதானே வேதாமத்துல கடினமான, அதை அவர் வாசிக்க கஷ்டப்படுற வேளையில ஹோப் தான் அவளுக்கு என்ன செய்யறேன், உதவி செய்து கொடுக்கிறார். ஏன்னா ஒரு நிறைய வசனங்களால் அவரால் வாசிக்க எழுத்து கூட்டி அவர் என்ன செய்யறார், வாசிக்கிற வேளையில காலப்போக்குல தேவன் அதவரை சந்திக்கிறார். அந்த நேரத்தில் அவர் ஒரு வேத பகுதியை படிக்கிறார். அவர் அந்த நேரத்துல வேதத்தை படிக்கிறார். என்னண்டா மத்தேயு 21:22 டக்கண்டு வாசிங். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். இப்ப யாக்கோபு 5 வாசிக்கிற 5:14 அதையும் வாசி. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். ஆமென், ஆமென். அப்ப பாருங்க, இதுல இப்ப மத்தேயுல அவர் வாசிக்கிறார் என்னண்டா 21:22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவளாகி ஜெபத்திலே எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப பாருங்க, நீங்க விசுவாசம் உள்ளவளாகி ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள். அப்ப இங்க வாசிக்கிற யாக்கோபு 5:14 பார்க்கல, நீங்க ஒருவன் வியாதிப்பட்டா மூப்பரை அழைச்சி எண்ணெய் பூசி ஜெபிச்சா அது சுகம். ஏன் இதை இப்ப செய்கிறேன், நான் முன்னமே என்ன சொல்லியிருந்தேன், கேஸ் இதுல அவருடைய என்ன நடந்தது, கண்ணும் போய் பெரிய கிளாஸ் போட்டு இருக்கிறேன். அதே நேரத்துல என்ன நடந்திருக்கிறது, வயிற்றுல அசிட் தன்மையான ஒரு அமிலம் சுரக்கிறதுனால அவருக்கு என்ன செய்யலாது, சாப்பிடலாது. அப்ப அந்த வியாதிக்காக உடனே என்ன செய்யறார், அந்த ராய் டேவிஸ்கிட்ட போய் சொல்றார், எனக்காக நீங்க என்ன பூசி ஜெபிக்கணும், நீங்க ஜெபிச்சா சுகம். ஏன்னா ஏற்கனவே அவருடைய பாஸ்டரை குறித்து அவருக்கு தெரியும், அவ்வளோ ஒரு தீவிரமுள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனிதர். அப்ப இவர் என்ன செய்யறாரு, அங்க போய் அவர் ராய் டேவிஸ் என்ன செய்யறாரு, அவருக்காக எண்ணெய் பூசி ஜெபிச்சோன்னு வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போற வேலையில அவங்களோட அம்மா சொல்றா, என்ன மாதிரி ரெண்டு கேட்கல, அம்மா எனக்கு இன்றைக்கு இன்னென்ன சாப்பாடை செய்யுங்க. அவங்களோட அம்மா சொல்றா, இல்ல நீ சாப்பிட்டா ஒரு கிழமையிலே நீ ஒரு நாள்லயே நீ மறிச்சு போயிடுவாருன்னு டாக்டர் சொல்ற வேலையில நீ எப்படி சாப்பிட, இல்லம்மா நான் இப்படியாக நான் ஜெபிச்சேன், கர்த்தர் என்ன சுகமாக்குவார் என்று அவர் சொல்ற வேலையில அப்ப அவங்களோட அம்மா சொல்றா, நீ விசுவாசிக்கிறது சரிதான், ஆனா நீ இப்படி மூடத்தனமான ஒன்றை செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குண்டு. ஆனா அவர் சொல்ற, இல்ல நீங்க எனக்கு செய்யுங்கன்றக்குள்ள அவங்களோட அம்மா என்ன செய்யறா, சமைச்சு கொடுக்குறா. இவர் சாப்பிட வெளிக்கிறார், ஆனா சாப்பிட இல்லாம சக்தி வருது. ஆனா அவர் சொல்றேன், நான் ஜெபிச்சேன், நான் சுகமானேன் என்றதை இவர் சொல்லி சொல்லி சாப்பிடக்குள்ள ஒரு வழியா அதை என்ன செஞ்சிட்டு வயிற்றுக்குள்ள போயிட்டு, ஏன்னா அவங்க குடல் வாழ்வை தான் வெட்டிட்டான். ஆரம்பத்துல வெட்டும் போது கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருந்துச்சு, ஆனா அது ட்ரீட்மெண்ட் இல்லை, டாக்டரே தவறாக என்ன செஞ்சிட்டாங்க, வைத்தியம் பார்த்துட்டாங்க. அப்ப பாருங்க, அப்படி ஒரு தீக்கர்சி தேவனால குழந்தையா இருக்கும் போது அக்னி ஸ்தம்பம் ஏன்னா கர்த்தருடைய தூதன் ஒளி பேசப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில
எதர்ச்சியாக எதிர்பாராத இதெல்லாம் நடக்குது. அப்ப எங்கட வாழ்க்கையை பார்க்கக்குள்ள நாங்க யாரு எம்மாத்திரம். ஆனாலும் நான் ஏன் இதை பிரசைகிறேன் கூட உங்களையும் என்னையும் ஒரு உன்னத படிக்கு நாங்க வளர்க்காம எங்களுடைய இந்த காரியங்களை அப்ப செய்யக்குள்ள கடைசியாக என்ன செஞ்சுட்டு வயிற்றுக்குள்ள போயிட்டு, ஆனாலும் அந்த காரியங்களை பார்க்கக்குள்ள அவருக்கு வயிற்று நோய், சரியான சக்தி எல்லாமே. ஆனா அடுத்த நாளும் அவங்களோட அம்மாட்ட சொல்றேன், நீங்க அதே தான் நீங்க செய்யணும் என்னக்குள்ள சாப்பிட்டு வாரு. அங்கே வருகிற வேளையில அங்க என்ன செய்யறேன்டா, அப்ப அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்யறேன்டா, இன்னொரு பகுதி இப்ப அவருக்கு சுகமாகையில, ஆனா அவர் என்ன செய்யறாரு, போராடி நான் என்ன அந்த ஓர்டர் படி சொல்றபடினால அந்த இடையில என்ன நடந்தது என்ன சொல்றேன். இப்ப மார்க் 9:23 வாசி. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். அப்ப பாருங்க, அந்த பகுதியை அவருக்கு வாசிக்கிற வேளையில அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த காரியத்தில் அவருக்கு இன்னும் அதிகமான அந்த காரியங்கள் வருகிறது. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அதை வச்சு அந்த சொல்ற அந்த வசனத்தை வச்சுதான் அவர் என்ன செய்யறாராம், ஏற்கனவே அந்த எண்ணெய் பூசி ஜெபிச்சுட்டு, ஆனா என்ன நடக்குது, அது நடக்குது. ஆனா அவர் எதையுமே அறிகுறிய பார்க்க, ஏன்னா அவர் இருக்கிற அறிகுறி அவர் என்ன செய்யல, பார்க்கல, வார்த்தையை தான் வைக்குது. அப்ப அதனாலதான் நாங்க ஒருவேளை ஜெபிச்சு போன பிற்பாடு ஏதாவது ஒன்று எங்களோட வயிற்றுல வாழ்க்கையில அல்சரோ அல்லது சோர்வோ சத்தியோ அல்லது கேன்சரோ எதுவா இருந்தாலும், கட்டியாக இருந்தாலும் நாங்க அறிகுறியை பார்க்காம நாங்க வார்த்தையை வைக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை அது ஒரு நாளும் ஒழியாது. என்ன வேதம் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் அது எல்லாமே கூடும். அப்ப பாருங்க, அப்ப அதை அவர் வைத்து ஒரு நாள் என்ன செய்யறது, அவரோட வாழ்க்கையில அது அப்படியே இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் படியாக இருந்து பூரணமாக இல்லாம போய் அவர் இப்ப நிரந்தரமான ஒரு சாப்பாட்டுக்காக சாப்பிடத்தக்கதாக அந்த சுகத்தை அவர் என்ன செய்யறேன்டா பெற்றுக்கொள்கிற வேளையில அவர் என்ன செய்யறேன்டா, அங்கே ரோமர் 13:8 எடுங்க. ஏன்னா அந்த வசன அடிப்படையை வச்சு சொல்றபடினால அந்த எது அவரை மாத்தினதுன்றதான் நாங்க பார்த்துவார். ஆமே. அதே போலதான் நீங்க வேதத்தை வாசிக்கும், வேதத்தை வாசிச்சாதான் அது என்ன செய்யும், உங்களோட வாழ்க்கையில அந்த காரியத்தை அது செய்யும். 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதீர்கள், பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆமென். அப்ப இப்படியாக இவர் ஏன் இதை சொல்றாருன்னா, இவருக்கு முன்னமே என்ன நடந்துட்டு இப்ப நாங்க பார்த்தனாங்க, இவர் வயிற்று அந்த டைம்ல இது நடந்து வைத்தியத்தை போறாங்க, மாறி கட் பண்ணிட்டாங்க. இதனால இவர் மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கிற, டேப்லெட் சாப்பிட்டு இருக்கிற வேளையில இவருக்கு என்ன நடந்துட்டா, அந்த பார்மசியில இவர் எடுத்த மருந்துக்கான செலவு அதிகமா போயிட்டு $2000 இவருக்கு கடன் வந்துச்சு. இப்ப அவர் மருந்து குடிக்கல, எப்ப அந்த வார்த்தையை வாசிச்சேரோ, அந்த வார்த்தையை வாசிச்சு மூப்பர்கிட்ட போய் ஜெபிச்சேரோ, அதுக்கப்புறம் மாத்திரையெல்லாம் பாவிக்கல. ஆனா நான் முன்னமே சொன்னேன், அதுல இருந்து ஒரு காலம் ஓடி வந்துச்சு தானே. இப்ப பேப்டிஸ்ட் சபைக்கு போனேன், அந்த நேரத்துல வெட்டி கண்ணாடி போட்டிருக்க வேலையில எல்லாமே இவர் சம்பளம் எடுப்பேர், போய் என்ன செய்வார், பார்மசியில எடுக்க. அந்த அவனும் இவரில் ஒரு நம்பிக்கை, ஏன்னா ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறபடினால இவனும் கடனை கொடுத்து $2000 ஆயிடுச்சு. அப்ப இந்த வசனத்தை வாசிச்சோன்னு இவர் என்ன செய்யறாருன்னா, உடனே அவன்கிட்ட ஓடி போற. பாருங்க, ஒரு மனிதனுக்கு அந்த வார்த்தை பாருங்க, ஒரு தேவனுக்கு, ஏன்னா மனவாட்டி யார், வார்த்தை என்ன. அப்ப அந்த வார்த்தையை கண்டோன்னா அந்த குற்ற உணர்வர். அப்ப வேதத்தை வாசிக்காட்டி எங்களுக்கு என்ன வராது. இப்ப இவர் எல்லாமே எப்படி மாறுது, இவருக்கு என்ன, இவர் புது கிறிஸ்டியன். அப்ப இவருக்கு என்ன பூசி ஜெபிக்கணும், சபைக்கு போறே அந்த ஊழியக்காரன மேலாக என்று, ஏன்னா அவர் எண்ணினதுக்கு சரி. ஏன்னா அந்த நாள்ல அந்த பேப்டிஸ்ட் சபை அப்படி இருந்து, ஏன்னா செய்தி தீக்கர்சி மூலம் தான் வருது, வராத மட்டும் முன்ன இருந்த எல்லா சபையும் சரி. அவர் ஒரு தீவிரமுள்ள ஒரு மனிதனாக அந்த ஊழியக்காரன் உண்மையானவராக இருந்தார். அப்ப இருக்கிற வேளையில இந்த கடன் இப்ப இவருக்கு இந்த வசனத்தை வாசிச்சோன்னே இந்த காரியத்தை குறிச்சு ஒரு பயம் ஏன்னா காலப்போக்கில் தான் அதை பிரிக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை வர்ற
ஆரம்ப பரக்குள்ள நாங்களும் முதல் கட்டம் பரக்குள்ள இப்படி வந்தோன்னு நாங்களும் என்ன கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் அப்படி என்றெல்லாம் இருக்கக்குள்ள நாங்க என்ன செய்யறோம் வாழ்றோம். ஆனா காலப்போக்கில் அது வரக்குள்ளதான் அந்த பரீட்சை என்ன செய்யும், என்னத்துக்காக எதுக்கு வேண்டோன்னு எதுக்கு வேண்டக்கூடாது எப்படி வரும் என்பதை நாங்க இவர வாழ்க்கையை கொண்டு நாங்க பிறகு ஆனா இவர் புதால் தானே கிறிஸ்துக்குள்ள வந்ததால இவர் கண்ட உடனே இவர் என்ன செய்யறா அந்த வார்த்தைக்காக அவர் என்ன செய்யற உடனே போய் அவன்கிட்ட சொல்றேன் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு சம்பளம் வந்து குறைவானது அதுல நான் முதலாவது தசம பாகம் கொடுக்கும் அதுக்கு பிற்பாடுதான் நான் கடன் ரெண்டாவது கட்டம் தான் என்னது என்னுடையது கடனா இருக்கிறது. அப்ப பாருங்க அதனால என்ன மன்னிங்கன்னு அவரும் ஏற்றுக்கொள்ளும். இப்ப நாங்க என்ன செய்வோம்னா கடன் இருக்கிற டைம்ல தேவனுக்கு கொடுக்காம அதையும் என்ன செய்வோம் கடனை கொடுத்துட்டு தான் நம்ம என்ன செய்வோம் அதை செய்வோம் என்று இருக்கிற வேளையில் இவர் என்ன செய்யற இந்த வசனத்தை ஏன்னா இந்த வசனம் பேசிட்டு தான் கடன். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா இந்த கடனை கொடுக்க முதல் அவர் சொல்ற என்னுடைய ராஜாவுக்கு என்னுடைய தேவனுக்கு தான் என்ன செய்யணும் முதலாவது கொடுக்கணும் என்ற தசம பாகத்தை வேற எடுத்துட்டு தான் கடனை கொடுக்கறத பாப்பா. அப்படி பார்க்கும்போது இந்த நாட்கள் இந்த ஜனங்களுடைய நிலையை பார்க்கல. இன்றைக்கு ஜனங்கள் என்ன வட்டிக்கு மேல வட்டி கடனுக்கு மேல கடன் என பேங்க் லோன் எல்லாம் போனோன்னே சம்பளத்தை எடுத்து யாருக்கு முதல்ல என்ன செய்வாங்க அங்கதான் செட்டில் பண்ணுவாங்க, தேவனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா தேவனுடைய முன்குறிக்கப்பட்டவனா இருந்தா தேவன்ட வார்த்தையை பேசக்குள்ள முதலாவது கடன் இருந்தாலும் அவன்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஆனா தேவனுக்கு தான் முதல். அவ பாருங்க எத்தனையோ காலமா கொடுக்க வேண்டியது சீக்கிரமாக தேவன் அதை கொடுக்க வைக்காரு. ஏனண்டா முதலாவது கடமை அதான் தீக்க சொல்லு முதலாவது கிறிஸ்தவனுடைய கடமை தசம பாகம், ரெண்டாவது தான் அவனுடைய காரியம். அதான் பழைய ஏற்பாடுலயே நான் முன்னமே சொன்ன மாதிரி முதலாவது அசைவாட்டி அந்த ஆசாரியன் சாப்பிட்ட பிறகுதான் அவங்க என்ன செய்வாங்க வயலை அறுப்பாங்க. அசைவாட்ட மட்டும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. முதலாவது புசிக்காம அவங்க என்ன செய்யலாம் என்பதற்கு தீர்க்கதரிசி ஒரு உதாரணமாயிருக்கு. அப்ப கடன் வந்த பிற்பாடு அதை போய் சொன்னோன்னு அவனும் ஏற்றுக்கொண்டுட்டான். ஏண்டா இப்ப இதுல என்னென்னனாவே வசனத்தை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டு போறேன்டா. அவர் வசனத்தை பைபிள் கிடைச்சோன்னு வசனம் அதான் தீர்க்கதரிசி சொல்றேன் முதலாவது ரீட் அண்ட் பிரேயர். ஏன்னா முதலாவது வேதம் வாசிச்சு ஜெபிங்க. நீங்க வேதம் வாசிக்காம ஜெபிச்சா பிரயோசனம். ஜெபம் என்ன செய்யாது கேட்கப்படாது. வேதம் தான் வெளிச்சம். அந்த வார்த்தையோட தான் கர்த்தர் பேசுது. ஆமென். வார்த்தை தான் தேவனாயிருக்கிற அந்த வார்த்தை நாங்க ஒரு உண்மையான பரிசுத்தவானா இருந்தா வார்த்தையை வைப்போம். ஏன்னா உடனே வந்தோன்னு அன்றைக்கு எங்களுக்கு அடிக்கிற மாதிரி வசனம் வருமே நாங்க புற விளைய தேவன் என்ன செய்வார் பேசுறத நாங்க பாக்குறோம். அப்ப அதே போல இந்த வசனம் வந்தோன்னு அங்க போறேன் அதுக்கு பிற்பாடு அவர் சொல்ற முதலாவது தசமாக கொடுக்க வேண்டும், ரெண்டாவது கடன் என்று அவர் சொல்ற. அதுக்கு பிற்பாடு அவர் அங்கே விசுவாசிப்பது பிற்பாடு அவர் சுகம் முழுமையாக அங்கே வருகிறது. அதன் பின் அவர் ஊழியர்களை அதுக்கு பிற்பாடு இவர் என்ன செய்யறா சபைக்கு அங்கே போய்கொண்டிருக்கவில்லை. அந்த பேப்டிஸ்ட் சபையில ஜனங்கள் அதிகமாக வர்றபடினால ஊழியர்களை நியமிக்கிறாங்க. அப்ப ஊழியர்களை நியமிக்கிறாங்க அப்படின்னா மெயின் பாஸ்டரா இல்லை அந்த ஒரு சில காரியத்துக்கு உரிமை கொடுத்து அதாவது அந்த என்ன சொல்ற பார்ட் டைம் ஊழியமாக. அப்ப அதுல இவர் ஏற்கனவே இவருக்கு ஒரு எண்ணம் இருந்து அங்க பாதாளத்துக்கு போகல. இவர் ஒன்று சொல்ற இவர் அப்படி இவர் அப்படி நினைக்கல. ஆனா தேவன் அவரை என்ற ஒரு நிலைக்கு என்ன செய்யறேன் ஒரு திட்டம் வச்சிருந்து அவர் என்ன சொன்னார்னா நான் ஆண்டவரே நீர் என்ன உயிரோடு வைத்தா உமக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டபடினால் இப்ப அறிவித்தல் வரக்குள்ள இவருக்கு ஆசை யாராவது அப்படி செய்ய வாரன்னா முன்னுக்கு வாங்கணும்னு இவர் முன்னுக்கு போனோன்னு இவருக்கு என்ன செய்யறாங்க என்னை வைத்து இவர் அபிஷேகிக்கிற பிற்பாடு இவர் ஒரு ஊழியக்காரனாக பார்ட் டைம் ஊழியக்காரனாக பேப்டிஸ்ட் சபையில இவர் என்ன தெரிவு செய்தோன்னு இவருக்கு அதிக சந்தோஷம். ஏன்னா இவர் எதிர்பார்த்தவர் தானே கர்த்தருக்காக. ஆனா அவர் வேலையை விட ஏன்னா இவர் பார்ட் டைம் தானே. இப்ப ஸ்தாபனங்கள்ல செய்வாங்க பாருங்க பாஸ்டர் ரெண்டு மெயினானவர் வேலைக்கு போக மாட்டேர். மற்றவங்க என்ன செய்வாங்க பார்ட் டைமாக வேலை முடிஞ்சு வந்தோடனே மனைவி பிள்ளைகளை பாக்குறாங்களோ இல்லையோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க. மனைவியும் புருஷனும் என்ன செய்வாங்க பேக் எடுத்தா ஹெல்மெட் எடுத்தா பறப்பாங்க. பாருங்க அந்த இன்றைக்கு ஸ்தாபனத்துல இருக்கு புள்ள இப்படி வளருது சாப்பிடுறது இல்லை எங்களை போல இல்லை. ஆனா இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம் வந்தோடனே கட்டில அந்த முதல் பிறந்த புள்ள தவழ்ற மாதிரி
இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்த பெண்கள் என்ன செய்வாங்க, தவழுவாங்க அல்லது ஏதாவது செய்வாங்க. ஆனா இப்ப ஸ்தாபனங்களை பாருங்க, ஏன்னா அவங்க அந்த வண்ணமான ஒரு நிலையில ஊழியம் செய்வாங்க. அதே போலதான் இவர் ஒரு பேப்டிஸ்ட் சபையில வந்தோடனே இவருக்கு ஊழியம் செய்கிறார். அதே நேரத்தில் இவர் வேலைய விடையில அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய அழைப்பு, இவர் அந்த சபையில சபையில வந்து இவர் அந்த ஊழியக்காரனாக அபிஷேகம் பண்ற நேரத்தில் இவருடைய வயசு 23. அதுக்கு பிற்பாடு இவர் என்ன செய்யறா, இவர் வேலைக்கு போய் கொண்டிருக்கிற அந்த வேலையில அந்த மீட்டர் ரீடிங் செய்யற நேரத்தில எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு கண்ட மாதிரி ஏசுவாங்க. அப்ப ஏசுற வேலையில ஒரு சிறிய என்ன செய்யறோம், உங்களோட அம்மாவையும் கேவலமாக்கி பேசினோன்னு இவர் கோவப்படையல. என்னன்னா தீக்கசியன்னு சொல்றேன்டா, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனா மாறினா அவனுக்கு சுபாவம் மாற்றப்படும். ஏன்னா சுபாவம் மாற்றப்படாம அவங்க கிறிஸ்தவங்களா மாறையில, இவருக்கு கோபம் வரையில. ஆனா அந்த தாய்க்காக அவர் என்ன செய்யறாரு, ஜெபிக்கும் போது இவர் என்ன செய்யறாருண்டா, கடவுளுக்குள்ளாக தொடர்ந்து விசுவாசம் உள்ளவராகி ஜெபிக்கிற வேளையில இவர் தரிசனம் காணும் போது அதுல ஒரு காப்பிளி ஒரு மனிதனை குறித்து ஒரு தரிசனம் காண்றேன். அந்த நேரத்தில் அவன் என்ன செய்யறான், வைத்தியசாலையில் இருக்கிறான், இன்னென்ன நபர்கள் அவனை சூழ இருக்கிறாங்க. இவர் போய் ஜெபிச்சோன்னா அவன் என்ன செய்யறான்னா சுகமாகிறான். இப்ப நான் அதை ஸ்பீடா சொல்றேன், அவங்களோட பேரை சொல்லாம, ஏன்னாண்டா நீங்க அதை வாசிச்சிருப்பீங்க. இந்த காரியத்தை சொல்றேன், ஏன்னாண்டா இது எப்படி அந்த காரியத்துல நுழைகிறேன் என்பதற்காக நான் இது சொல்ல விடுறேன். அப்ப அந்த வேளையில அவர் என்ன செய்யற, வைத்தியசாலையில் இருக்கிற இவர் தரிசனம் காண்றேன். ஆனா பார்க்கிற வேளையில அந்த வைத்தியசாலையில் இருக்கிற மனிதன் இவருக்கு அங்க பார்க்கிற வேளையில் நிக்கிற நபர்ல இவருக்கு ஒரு அறிமுகமான ஒரு நபரும் என்ன செய்யறான், அங்க இருக்கிற பார்க்கிறேன். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த மனிதன் சுகமடைகிறான். பிறகு படிக்கட்டுல இறங்கி வரக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் கோட் சூட் போட்டு இவர் இறங்கி சுகமாகிறத இவர் தரிசனத்துல கண்டுட்டு கண்ட பிற்பாடு இவர் என்ன செய்யற, வேலைக்கு போய் ஒரு மனிதன் அவருடைய எஜமானன், அதாவது வேலை செய்யற முதலாளிகிட்ட அவர் சொல்றேன், நான் இப்படியாக ஒரு தரிசனத்தை கண்டேன், அதனால இப்படி ஒரு காரியம் என்று அவர்கிட்ட சொல்லக்குள்ள அவர் இருதயத்துல வச்சிருக்கிறேன். ஒரு நாள் இவர் வைத்தியசாலைக்கு போற வேலையில பாத்தீங்கன்னா அந்த அவருடைய நண்பருடைய இடத்துல பாத்தீங்கன்னா அவர் பிரண்ணாம் என்ன வண்ணமாய் தரிசனத்துல கண்டாரோ அதே வண்ணமாக அந்த மனிதன் படுக்கிற வேளையில இவருக்கு ஒரு ஆச்சரியம். இவர் உடனே மீண்டு அந்த இடத்துல அவர் சொல்றார், இப்படி ஒரு பேப்டிஸ்ட் ஒரு போதகர் இருக்கிறார், என்னுடைய கம்பெனியில் அவர் வேலை செய்கிறார், இப்படியான ஒரு தரிசனத்தை அவர் கண்டேர், அதனால நிச்சயமாக நான் அவர்கிட்ட போய் சொல்லணும்ன்றக்குள்ள இந்த குடும்பம் சொல்லுது, இல்லை நீங்க அவரை என்ன செய்யுங்க, அவரை கூட்டி வந்து எங்களுக்காக ஜெபிங்கன்ற வழியில் இவர்கிட்ட பிரணாம்கிட்ட சொன்னோன்னே இவருடைய நண்பரையை கூட்டிட்டு அந்த இடத்துல போய் நிற்கிறேன். பார்க்கக்குள்ள உடனே அவர் ஜெபிக்கல, கதைகளை பேசிட்டு இருக்கு. ஏன்னா அவர் தரிசனத்துல கண்ட எல்லாமே அங்கே செட்டா வரும். போனோன்னு ஜெபிக்கல, ஏன்னா அவர் அங்க ஒரு 2 பேரை காண்று, இன்னொரு 2 பேர் வரணும், மனைவி அந்த இடத்துல இருக்கணும், அது எல்லாமே சூழலா வர்ற வேளையில தான் அவர் ஜெபிக்கணும். அதே வண்ணமாக அந்த டைம்ல எல்லாரும் வர்ற வேளையில அவர் ஜெபிக்கிறேன். அப்ப ஜெபிக்கக்குள்ள அந்த மனிதனை எழுப்பி ஜெபிக்கக்குள்ள வைத்தியசாலையில வைத்தியர்கள், நர்ஸ், அவரை பராமரிக்க வச்ச எல்லாரும் வந்து இவருக்கு கண்ட மாதிரி ஏசுறாங்க. ஏனண்டா அவருடைய வியாதி என்னண்டா, அவர் ஆக்சிடென்ட் ஆகி எலும்பெல்லாம் உடைஞ்சு. அப்ப இவர் எலும்பி இருந்த இவர் உயிரோட தப்பேலான்னு அறிவிச்சிட்டான். ஏண்டா அது என்ன செய்யுமாம், அந்த எலும்புகள் உடைஞ்சி இவர் எலும்பி இருக்கிறபடினால அந்த நிலையான இடத்துல இல்லாம எலும்பினா என்ன நடக்கும்னா ஒன்றோடு ஒன்று குத்தி இவர் அது இரத்த போக்கு ஏற்பட்டு அவர் உடனே செத்துருவேன். அதனால இவங்க எல்லாம் பாருக்குள்ள அவர் சொல்ற இல்ல நான் ஜெபிக்கணுன்றக்குள்ள அந்த மனிதன் படிக்க அந்த மட்டும் இல்ல நான் சுகமாவே நீ அவரை ஜெபிக்க விடுங்கன்றக்குள்ள இவர் ஜெபிக்கிற வேளையில அந்த கணமே தேவன் அவருக்கு சுகத்தை கொடுத்து இவர் என்ன வண்ணமாய் தரிசனத்துல கண்டாரோ அதே வண்ணமாக படியில இறங்கி வர்றதை இவர் காண்றேன். பாருங்க, மறிக்க போறோண்டோ அண்டே எழும்பத்தக்கதாக தேவன் செய்தார். ஆமேன். அப்ப செய்யும் போது என்ன நடக்குதுண்டா, இது எல்லா பத்திரிகையிலும் வந்து அங்க வருது. எல்லா பத்திரிகைகள், பேப்பர், நியூஸ், ஒரு பேப்டிஸ்ட் போதகர் வந்து இப்படியான ஒரு அற்புதத்தை, மறிக்கிற தருவாயில இருந்த ஒரு மனிதனை வைத்தியரால் கைவிடப்பட்ட எலும்பு முறிஞ்சி சாக கிடந்த ஒரு மனிதனை அற்புதமாக நடத்தினார் என்றக்குள்ள இது பத்திரிகையெல்லாம் போற வேளையில இப்ப நடக்கிற வேளையில இவர் என்ன செய்யறேன்டா, அடுத்த நாள் இவரை கூப்பிடுறேன். ஏன் நான் இதை சொல்றேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல சுகமானது நான் சொல்ல இருக்கேல, ஆனா ஏன் சொல்றேன்டா அதை அடுத்தடுத்ததோட ஜாயிண்ட் ஆகுது.
இப்ப ஏனண்டா இப்ப இதுதான் ஆரம்பம். எப்பயுமே ஒரு புள்ளி வராம ஒரு படம் வரையலாம், முதலாவது டொட் வச்சுட்டு தான் நம்ம கீறுவோமே, அது மாதிரி. அப்ப வைக்கக்குள்ள என்னன்னா இவருக்கு ஒரு மீட்டரை கட் பண்ற ஒரு வேலையை கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இத்தனையா நம்பர் வீட்டுல போய் நீங்க என்ன செய்யணும், மீட்டர் அதாவது அவங்களோட பில் அதிகரிச்சுட்டு அந்த பில்லை கட் பண்ணும். அப்ப நம்பரை கொடுத்து அனுப்புற வேலையில இவர் அந்த இடத்துக்கு போற வேலையில அங்க என்ன செய்யறோம்டா, ஒரு பெண்ணை வாலிபமான ஒரு 17 வயசு ஒரு பிள்ளைய பாக்குற அழகானவர். அப்ப பாக்குற வேலையில இவங்க என்ன செய்வாங்க, கட் பண்ணின பிற்பாடு திரும்ப தண்ணி வருதான்னு செக் பண்ற ஒரு செக் பண்ணுவாங்க. ஏன்னா கட் பண்ணிட்டு போனோம்னா கல்ல லைன் இருக்கலாம் தான், அது மாதிரி வருதான்னு பார்க்கக்குள்ள அந்த பெண்ணை அவர் என்ன செய்யறா, நீ போய் அந்த தண்ணி வருதான்னு செக் பண்ண அனுப்புற வழியில நின்று திரும்பி பார்க்கக்குள்ள ஒரு ஜன்னல் தெரியுது, ஜன்னலுக்குள்ள ஒரு காரியம் தெரிகிற வேலை போய் எட்டி பார்க்குற வேலையில ஒரு வயதான ஒரு தாயானவள் படுத்த படுக்கையா இருக்கு. இப்ப நான் சாரி இதை மன்னிச்சிருங்க, என்னண்டா அதுக்கு முன்னாலே ஒரு தரிசனம் காண்றேன்னா ஒரு வயதான ஒரு வீட்டுக்குள்ளாக ஒரு ஸ்திரீ வந்து என்ன செய்யறான்னா வியாதியா இருக்கிறா. இவர் ஜெபிக்கக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்து உடனே அவர் சுகமாகிறது தரிசனம் கண்ட பிற்பாடுதான் இப்ப இது நிஜமாக வருது. இப்ப இவர் அந்த இடத்துல அங்க போன பிற்பாடு என்ன நடக்குதுன்ற அவர் எட்டி பார்க்கிற வேளையில அந்த தாயை விசாரிக்கிற வேளையில அவைக்கு 17 வருடமாக பாரிசவாதம் வந்து கை கால் இழுத்து நடக்க முடியாத அளவு அவன் என்ன செய்யறான்டா, அந்த வீட்டுல வந்து படுத்த 17 வயசு. நான் இப்ப என்ன சொன்ன, பிள்ளைக்கு வயசு எத்தனை, 17. அந்த பிள்ளை பிறந்த நாள்ல இருந்து இவன் இந்த வண்ணமாக இருக்கக்குள்ள அவ சொல்றா, நான் அம்மா இப்படி ஒரு தரிசனத்தை கண்டனான், இப்படியான ஒரு வீட்டுக்கு போற வேளையில நான் ஜெபிக்கும் போது நீங்க எழும்புவதாகவும் அதே நேரத்துல வந்து இந்த வீடு முழுக்க ஒரு வெளிச்சம் வருவதாக தரிசனம். அவ உடனே சொல்றா, உங்களுடைய பேர் வந்து பிரண்ணாமா. அப்ப அவ கேட்கிற, ஓமன் ஏனண்டா நான் பத்திரிகையில உங்க குறிச்சு நான் படிச்சிருந்தேன், நான் கடவுள்கிட்ட கேட்ட, ஆண்டவரே அந்த மனிதனை எனக்கு அனுப்புமே. ஆமே. அப்ப பாருங்க, அதான் எங்களோட அறிக்கையின் பேரில கிரிய செய்யற பிரதான ஆசாரி. பாருங்க, எங்களுக்கு விசுவாசம் வரக்குள்ள தேவனே அந்த மனிதன் எங்களுக்கு அனுப்ப பண்ணக்குள்ள பாருங்க, எதிர்பாராத விதயத்துல கிரிய செய்யற மாறாதது. அவன் நினைச்சிருப்பா வருவாரு. ஆனா அதான் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க உத்தமமாக இருந்து நீங்க உண்மையாக இருந்தா எப்படிப்பட்ட மனிதனை உங்களோட வீட்டுக்கு கொண்டு வர தேவன் வல்லவராய். அப்ப பாத்தீங்களா, அப்ப ஏனண்டா உங்களோட ஜெபம் அதான் தீர்க்க சொல்ற, உங்ககிட்ட இருந்துதான் அது வரும். அங்க ஒரு மனிதன் இருந்தா தேவன் வச்சிருக்க மனிதன் உங்ககிட்ட வருவான். அங்க இல்லாட்டி இங்க இருக்கா. ஆமே. ஏன்னா தேவன் அது ஒருவேளை வெளியில இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். நீங்க உத்தமமா இருந்தா அந்த மனிதனை தேவன் அனுப்புவார். அப்ப அதனாலதான் நான் அந்த முதல் அற்புதத்தை சொன்னேன். ஏன்னா இப்ப பத்திரிகையில படிக்கிறது இடையில சொன்னா உங்களுக்கு தெரியாது, புரியுதா உங்களுக்கு? அதான் நான் ஓர்டர் படிவா. அப்ப பாருங்க, அந்த பத்திரிகையை படிச்சு, ஏன்னா முழு உலகம் என்ன செஞ்சிட்டு செய்தி போயிட்டு, அப்ப போற வேளையில ஏன்னா அந்த நாள்ல இது நடக்க முடியாத அற்புதம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இடைய காலத்துல வந்து அற்புதங்களே இல்லை. பெண்டிகோஸ் வந்தோடனே தான் மீண்டும் வரங்கள் புதுப்பிக்கப்பட்டு அடையாளங்கள் வந்த அந்த நேரத்துல தான் பிரண்ணாமம் பிறக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், எத்தனையாம் ஆண்டு பரிசுத்தாவி அமெரிக்காவில எங்க ஊட்டப்பட்டது, அசுசா எனமேன அந்த வீதியில என்ன செய்யறது 1906. இவர் எப்ப பிறகுற 9. பாருங்க, அது 3 வருஷத்துக்கு முதலாவது அமெரிக்காவில அசுசா வீதியில தான் என்ன செய்யற மீண்டும் என்ன அது யாரால உரைக்கப்பட்டது, யோவேலினாலே உரைக்கப்பட்ட அந்த வரம் மீண்டும் அது எப்பயுமே தீர்க்கதரிசி வரம் முதல் ஒரு காரியம் என்ன செய்யறது அங்க வருது. அதுக்கு பிற்பாடுதான் அவர் என்ன செய்யறே பிறகு. அப்ப அது எந்த காலம், பெந்தோகஸ்தே காலம். அப்ப அந்த நேரத்துல இவள் காண்ற வேளையில அவள் கேட்கிறா, நான் அப்படியாக ஜெபிச்சேன், தேவன் உங்களை கொண்டார் என்று சொன்ன வேளையில ஜெபிக்கக்குள்ள அதே வண்ணமாக தரிசனத்துல கண்ட வண்ணமாக அந்த வீடு முழுவதும் அந்த செகினா மகிமை வெளிச்சம் உண்டாகி அந்த உடனே அந்த சிறி பாருங்க 17 வருடமாக படுத்த படுக்க கையிலாது காலிலாது ஒவ்வொரு தசைகள் அந்த உணர்வை இழந்து மறிச்சு கொண்டிருந்தது. உடனே அந்த ஸ்பொட்டுல தேவன் இறங்கி சுகமாயினவள். உடனே எழும்பக்குள்ள அந்த 17 வயசுக்குள்ள வீறிட்டு கத்திட்டான். எனது ஒரு அது 17 வருடம் அம்மா மறிச்சு கொண்டிருக்கிறான். எல்லா நரம்புகளும் என்ன செஞ்சு எல்லாமே இட்டு அந்த என்ன சொல்றது அந்த உருகுலைஞ்சு போற நேரத்துல அந்த தீர்க்கதரிசி கண்ட தரிசனத்துல அந்த நிறைவேற வேளையில
அந்த புல்ல கத்தினோன்னு அயல் எல்லாமே அங்க ஓடி வந்துடும். ஏண்டா உடனே அவ எழும்பி நடந்தான். ஆமென். அப்ப பாருங்க, இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? அந்த உத்தமம். அந்த தீர்க்கதரிசி பாருங்க, அந்த வேதத்தை வாசிச்சோன்னே நம்ம போல மாறணும் என்ற அந்த வேதத்தை படிச்சு வசனம் வந்தோன்னு அந்த வசனத்துக்கு தாழ்த்துறையர் பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். அதை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொல்ற காரியம். வசனம் வந்தோன்னு உடனங்களுக்கு தாழ்த்தணும். அந்த நேரத்துல நாங்க தவறாயிருப்போம். நாங்க ஆண்டவரே, அல்லது எப்படி அந்த மனிதன் என்ன செய்யற அந்த பார்மசிட்ட போய் அறிக்கை பண்ணாரோ அதே போல நாங்க வேறு வேற காரியத்தில் ஒருவருக்கு விரோதமா நாங்க தவறு செய்திருப்போம், அல்லது பொய் சொல்லியிருப்போம், அல்லது புல செஞ்சிருப்போம், அல்லது ஏசி இருப்போம். ஏன்னா உடனே தேவண்ட வார்த்தை வந்தா நாங்க என்ன செய்யணும்? எங்களை தாழ்த்தும். அப்ப அதுதான் முதலாவது. நாங்க பேசும்போது எல்லாமே அங்க என்ன செய்யப்படும்? மாறுற வேளையில இவளும் சுகமானது எல்லா இடமும் அங்க என்ன செய்யப்படுது? அங்கே பிரசங்கிக்கப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். அந்த வண்ணமாக அவர் இருக்கும் வேளையில என்ன நடக்குதுண்டா, இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறோம் பாருங்க. இவர் என்ன செய்கிறேன்டா, இவர் ஒரு தரிசனம் காண்றார். என்னண்டா, இவருடைய கடைசி, அதாவது இது தரிசனம் அல்ல, தரிசனம் இனிதான் சொல்ல போறோம். அதுக்கு முதல் ஒன்றை சொல்றோம் பாருங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து கடைசியாக ஒரு பெண் பிள்ளை பிறகுது, 3 வயசு. அந்த நேரத்துல வந்து அந்த பிள்ளைக்கு வியாதியா இருக்கிற அவங்களோட அம்மா அழைச்சி சொல்றா, பிரணாம அழைச்சி சொல்றா, அம்மா மகனே, இந்த பிள்ளை வியாதியா இருக்கா, நீ அவளுக்காக ஜெபி என்றக்குள்ள இவர் ஜெபிச்சுட்டு போய் அங்க மேல் அறையில இருக்கக்குள்ள பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு சத்தம், அதாவது ஒரு வயர் வெடிச்ச எப்படி சத்தம் போல அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த நேரத்தில் அவர் ஒரு தரிசனத்தை காண்றது. என்னன்னா, ஒரு கிளாஸ் கப். அந்த கிளாஸ் இது உங்களுக்கு உதவியா இருக்குமென்றதுக்காக தான் இந்த அற்புதத்தை கொண்டாந்தேன். ஏன்னா சில நேரத்தில் நாங்கள் சொப்பனம் காணுவோம், ஏன்னா பூச்சியை காணுவோம், எலியை காணுவோம், பாம்பை காணுவோம். அப்ப இந்த ஒவ்வொரு இந்த இதுல இவர வாழ்க்கையில வார கதைகளை சொல்லி அது என்னென்னத்துக்கு என்னது அடையாளமா இருந்தா நீங்க ஒருவேளை சொப்பனம் கண்டா நீங்க அதை ஊகிக்க முடியும். ஆமேன். அப்ப அதனால பாருங்க, இவர் ஒரு கிளாஸை காண்டு அதுக்குள்ள பூச்சி, நிறைய பூச்சிகள் இருக்கிறது. அதுல ஒரு பூச்சி வந்து பெரிய ஒரு பூச்சி, நிறைய சின்ன சின்ன பூச்சிகள். அப்ப அவர் சொல்றார், அது எல்லாமே அந்த அசுத்த ஆவி, அதாவது குறி சொல்லுகிற ஆவிகள், அசுத்த ஆவிகள் என்ன செய்யறதுண்டா இருக்குது. ஒரு கரம் வந்து என்ன செய்யறதுண்டா அது எல்லாமே உடைக்கிறது. அப்ப உடைக்கிற வேளையில ஒரு சத்தம் ஒன்று வருது, நீ ஜாக்கிரதையாயிரு. ஆமேன். நீ வந்து ஜாக்கிரதையாக இரு, இந்த குறி சொல்ற ஆவியிலிருந்து நீ ஜாக்கிரதையாக இரு என்று சொல்ற ஒரு சத்தம் கேட்கிற வேளையில இப்ப இவருக்கு அலர்ட் ஆயிட்டு. அப்ப அலர்ட் ஆயிட்டு இவர் என்ன செய்யற, அடுத்த நாள் ஒரு வேலைக்கு போயிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா மல்லிகை சாமான் வேண்ட கடைக்கு போற வேலையுடைய ஜோர்ஜ் இவருடைய நண்பரோட என்ன செய்யறா, கடைக்கு போற வேலையில ஒரு அம்மாவார், ஒரு ஒரு அளவான ஒரு வயதுடைய அம்மா வந்து சொல்றா, இந்த இவங்களை சௌரல்ல இந்த 2 பேரை பார்த்து சொல்றேன், நான் ஒரு ஊரை தேடி கொண்டிருக்கிறேன், அவருடைய பேர் வந்து பிரண்ணாம், நான் அவரை மனிதனை தான் நான் இந்த நாள்ல நான் தேடி கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு அவரை தெரியுமானோ டக்கண்டி இவர் பக்கத்துல இருக்கிற அவருடைய நண்பர் சொல்லி, இவர் தான் அம்மா அந்த பிரணாம் மண்டபக்குள்ள. அப்ப அவ கேட்கிறா, நீரா அந்த புறப்பட், அதாவது அவக்கு சொல்றா, நீரா அந்த கத்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய வில்லியம் மரியம் பிரணாம் மண்டபக்குள்ள. அவ சொல்ற, அம்மா நான் அப்படி இல்லை, நான் வில்லியம் மரியம் பிரணா. அவர் எப்பயுமே தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று தன்னை உயர்த்தினது இல்லை. ஆமே. தன்னை எப்பயுமே ஒரு சாதாரண ஒரு சவனாகவே தன்னவர் அவர் காண்பித்த ஒருவராயிருக்கிறார். அப்ப அந்த அம்மா சொல்றா, அவர்கிட்ட பிரணாம்கிட்ட சொல்றா, நான் இப்படி பத்திரிகையில நான் பார்த்தேன், நான் என்ன இப்படி ஒரு கருப்பு மனிதன் சுகமாயினது, அதே நேரம் 17 பேர் நான் விளங்குது அவங்களுக்கு ஜாயின் பாருங்க, ஒன்றோட ஒன்று ஜாயின்டார். எப்பயுமே நாங்க செய்யற ஒவ்வொரு காரியங்கள் வந்து அது சாட்சியாக போகும். ஆமே. அதுதான் ஒரு மனிதனை தொடருக்கு கொண்டு வார். ஆமே. அப்ப அதனால நான் பார்த்தேன், நான் அவரோடு கத்தர் இருந்து அவர் ஜெபிச்சு சுகமாயின. அப்ப அவர் சொல்ற, அம்மா நீங்க தவறான ஒரு ஆளோட பேசி கொண்டிருக்கிறீங்க, நான் அவன் அல்ல. ஆனா நான் அந்த இடத்துல அவர் சொல்றேன், அந்த 2 அற்புதங்களையும் அந்த தீர்க்கதரிசி ஆகிய அந்த வில்லியம் மரியம் பிரண்ணா செய்தார். அவர்கிட்ட போனா சுகம் கிடைக்கும் என்று அவர் சொல்றக்குள்ள அம்மா அவர் சொல்றார், வடிவா கேளுங்க, அம்மா நீ தவறான ஒரு மனிதன்ட்ட வந்துட்டா. ஏனண்டா நான் அந்த இடத்துல நின்றது உண்மைதான், ஆனா நான் சுகமாக்கல, அங்க தேவன் அதை சுகமாக்கி. பாருங்க எப்படியான ஒரு காரியம்.
ஏனென்றா இன்றைக்கு உலகத்துல நான் தான் என்று சொல்ற வேளையில அவர் சொல்றே பாருங்க, அம்மா நீ தவறான ஒரு மனிதனிடத்துல நீ வந்திருக்கிறா, நான் அங்க நின்றது உண்மை, ஆனா சுகமாக்கினது இயேசு கிறிஸ்துவன். ஆமே. அப்ப பாருங்க, எனக்கும் உங்களுக்குள்ளாலையும் அந்த நிஜமான அந்த வெளிப்பாடு வரும். அப்ப அந்த நாளுக்கு அந்த மனிதனை வச்சு தேவன் தான் அதை சுகமாக்குற. அப்ப அந்த வெளிப்பாடு எங்களுக்குள்ளாக வர மட்டும் அது. அதாலதான் நாங்க மாறி மாறி போறதுக்கான இன்னைக்கு சபை ஜனங்கள் ஒரு இடத்துல வந்து இல்லாட்டி இன்னொருவருக்கு கண்டோன அங்க போனா கிடைக்குமென்று அந்த சிந்தனை. அது மனிதன்ட இல்ல, தேவன்ட. உங்கள்கிட்ட இருந்தா அந்த இடத்துல தேவன் வந்து அந்த மனிதனை ஊழியக்கான உறுதிப்படுத்து. நான் தான் முன்னே சொன்னேன், இல்லாத இடத்துல போய் நிக்க மாட்டீங்கன்னு. இருக்கிற இடத்துல, அப்ப இருக்கிற இடத்துல போய் இல்லைண்டா வேறு இடத்துல கிடைக்கிற இடத்துல நீங்க போனா அது இவ்வளவு தவறானது. ஆமே. அது கிடைக்குமெண்டா அது தேவன் எப்ப இருந்தாலும் அது கிடைக்க பண்ணுவார். ஆமே. அதான் அந்த விசுவாசம். அப்ப அவர் சொல்ற வேலையில அவர் சொல்ற இல்ல அது தவறு என்று சொல்லி சொல்ற வேலையில அந்த அம்மா சொல்ற, எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி, அதாவது நிறைய நிலங்களை அவர் வாங்கி இருக்கிறாவாம். அந்த நிலங்கள் எல்லாமே எங்க இருக்குன்னு தெரியாது. என்னையா, நிறைய நிலங்கள் இருக்குது, அந்த நிறைய நிலங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா உம்மட்ட வந்தா எங்கெங்க இருக்குன்னு நீ சொல்லுன்னு சொல்லக்குள்ள இவர் டக்குன்னு தரிசனம் பாரு. அப்ப அவ சொல்ற, அம்மா நீ தவறான இடத்துல வந்துட்டா, நான் குறி சொல்லுகிறவன் அல்ல, நீ குறி சொல்லுகிறவன்ட்ட போ. ஆமே. இப்ப பாருங்க, இதுவும் எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் தான். விளங்குதா உங்களுக்கு? இதுவும் எங்களுக்கு ஒரு, எனக்கு உங்களை விட எனக்கு மிகவும் ஒரு உயர்வானது. ஏன்னாண்டா நாங்க எதற்கு ஜெபிக்கோன்னு பாருங்க. இதை பாருங்க, தேவன் குறி சொல்ற, எங்க இருக்கிற எந்த இடத்துல இருந்து காட்டுறது காரியம். ஆமே. அது வந்து கேட்டுவார். ஆனா தேவன் பிரியம் இருந்தா அவன் சொல்லு ஒரு ஜெபிக்கிற வேலை. ஏன்னா நீங்க ஒரு காரணம் உங்களுக்கு ஞாபகம் வேணும். அப்ப இவ வந்த நோக்கம் வந்து என்ன வேற. இவட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனா எங்கெங்க நிலங்கள் இருந்தா இவட்ட போனா அது ஒரு விசுவாசமா இருந்தாலும் அது ஒரு காரியம். என்ன அது ஒரு குறி சொல்ற, எங்க இருக்கிறன்னு காட்டுறேன்னா அது குறி சொல்றவன் தான் சொல்லுவான். ஏன்னா அது இவ வந்து ஒரு காரியமா ஜெபிச்சு, ஏன்னா இவ ஒன்று சொல்லா வியாதிக்கா வெள்ளத்துக்கு என்னத்துக்கோ வந்திருந்தா தீக்கரிச்சு சொல்லியிருப்பேன் அவன். ஆனா இவற்ற போனா கிடைக்குமெண்டா அது ஒரு குறி சொல்ற ஒரு காரியம். அப்ப அவர் சொல்றேன், நீ தவறானது, அதனால நீ என்ன செய், நீ தவறா வந்துட்டா நீ உடனே நீ வேறு யாரையும் போன்ற வேளையில இவைக்கு உடனே இவைக்கு இயலாம வருது. பார்மசியில வந்து கேட்கிற, எனக்கு மருந்த தாங்க, காரியங்களை வேண்டி தாங்க, நான் சாக போறேன்ன்ற வேளையில உடனே அவைக்கு கொடுத்து அப்படியே கொஞ்சம் தூரம் போகிற ஹார்ட் அட்டாக் வந்து அதிலேயே செத்து போயிட்டு. அப்ப தீக்கரிசி அதை அடிக்கனவே காண்ட ஒரு கரம் வந்து என்ன செய்யறது, அது எல்லாமே உடைக்குது. ஆமேன். அப்ப அதே போல பாருங்க, எப்பயுமே நீங்க தேவன் ஒரு ஆலோசனை கத்தராக வைத்து நீங்க எதற்காக ஜெபிக்கும். அதான் பவுல் சொல்ற காரியத்துல நாங்க வாசிச்சிருந்தாலும் நாங்க நிறைய தரம் தவறு வருது. ஏண்டா தேவன் சொல்லாததை நாங்க எப்பயுமே செய்யக்கூடாது. எங்கிட்ட வந்தோன்னு ஒரு மாமிச இரக்கத்துல செய்வோம், ஆனா அது வந்து தவறு. ஆமே. நானும் நீங்களும் ஒரு ஜெபத்துல வந்து இருந்துதான் அப்போ சபையானது அதை அறிஞ்சிருக்கும். அப்பதான் அவங்க கூட்டி வர்ற காரியங்கள் ஒரு வெளிப்பாடு ஒரு மனிதனை கொண்டு வரும்போது அவனுக்கு ஏற்ற உடுப்புகள் என ஏற்ற விசுவாசத்தோடு காரியங்களோடு அழைத்து வரும்போது அவனுக்கு ஒரு பயம். நாங்க வந்த புறம் பார்த்து மாறண்டா அது எங்களை என்ன செய்யும், எங்கள்ற ஒரு சில பேருக்குள்ளாக அந்த ஆவி போய். ஆமே. அந்த ஆவி போய் அவங்களையும் என்ன செய்யும், இடரப்பன். ஆமேன். அதனாலதான் நான் எப்பயுமே சொல்றது, இந்த சபையானது நோக்கத்தை வெளிப்பாட்டின் மேல் வந்து நீங்க கட்டப்படும். ஆமே. ஒருவனை அழைக்கும் போது அவனுக்காக ஜெபிச்சு அவனை அழைத்து வாரதா இருந்தா எல்லாமே சொல்லி ஒழுங்குக்கு வந்தாதான் அவனை என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஏண்டா நாங்க ஆராதிக்கிறதும் நாங்க இருக்கிற இடமும் வந்து ஒரு கல்யாண விருந்து. ஆமேன். அழைக்கப்பட்டவர்களோடு நாங்க இருக்கிறோம். ஆமேன். அந்த இடத்துல இருக்கும்போது அதுக்கான வஸ்திரம் இருக்கிறது. ஆமேன். அது முன்குறிக்கப்பட்டவனாயிருந்தா அவனை அது ஹேர்ட் பண்ணாது. ஆமேன். அவனை இடற பண்ணாது. அவன் உண்ட பெறோணுமெண்டா எதையும் தியாகம் பண்ணும். அதனாலதான் நாங்க இப்போது எதையுமே நாங்க செய்யறது இல்லை. நாங்க ஜெபத்துல வச்சுட்டு நம்ம கடந்து போறது. என்னண்டா அந்த டைம்ல தேவன் அவங்கள இன்னார கொண்டு இந்த நேரத்துலண்டா அதை யாருமே மாத்தேலுமா நீங்க எழுதப்பட்டிருக்கீங்க 75வது வயசு 35 40 ரசிக்கப்படுறீங்க. நான் மாத்தேலுமான்னு சொல்லுங்க. மாத்தவே இல்லை. நீங்க அந்த டைம்ல என்ன தேவன் மாத்தி
என்னாலதான் நீங்க வரணும்னா என்ன மாத்து, இல்லாட்டி நீங்க ஒரு சந்தர்ப்பத்துல போக்குல எங்கேயாவது ஒரு பாடலோ ஒரு நம்ம பார்த்தோம் அன்னைக்கு போன வாரத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாத்தினது போல அந்த மனிதன் என்ன சொன்ன, நம்மளோட செய்தி நல்லம், பாடல் நல்லம், என எல்லாமே நல்லம், எல்லாம் நான் கேட்டுட்டு, ஆனா அது என்ன மாத்தேல். ஆனா ஒரு ஜீவியம். அதே போல தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வச்சிருப்பேர் பாருங்க. அப்ப அந்த காரியத்துல இவர் என்ன செய்யறே, அந்த பெண் போகிற வேலையை உடனே அவள் என்ன செய்யறாள், விழுந்து மரித்து போறதை நாங்க பார்ப்போம். அப்ப பாருங்க, ஒரு கண்ணாடி பாட்டில், அதுக்குள்ள என்ன நடக்கிறது, பூச்சிகளை காண்றே, ஒரு பூச்சி பெருசு. அப்ப அது பாத்தீங்கன்னா அது எல்லாமே அசுத்தாவிகளா, பிசாசினுடைய ஆவிகளாக இருக்கிறது. ஒரு கை வந்து உடைச்சோன்னு அதை என்ன செய்யுது, எல்லாமே பறந்து போறது. அப்ப பாருங்க, அது தேவனுக்கு ஒரு சத்தம் வருது, எல்லாமே குறி சொல்ற ஆவி, நீ கவனமா ஜாக்கிரதையாக நீரு என்னக்குள்ள. இவர் என்ன செய்யற, அந்த வண்ணமா நடக்கக்குள்ள எல்லா இடங்களும் போறது. இவர் என்ன செய்யற, வேதாமத்தை வாசிக்கிறேன், அவரோட அம்மாவுக்கு போய் என்ன செய்யறேன், வார்த்தையை சொல்லி ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன். கொடுத்த பிற்பாடு அவையும் ரட்சிக்கப்படுறத நாங்க இந்த கட்டத்துல நாங்க பார்க்கலாம். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பாக்காக அவர் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நாங்க அடுத்த வாரம் அதுல நாங்க அடுத்த மாதத்துல கர்த்தருக்கு சித்தமான மீதியான பகுதியில நாங்க பார்க்க போறோம். இப்ப எல்லாமே ஓர்டர் படி சொல்லியிருக்கு. அதுக்கு பிற்பாடுதான் அடுத்த வாரத்துல உங்களோட ஹோப்புடைய தொடர்ச்சி எப்படியாக மற்ற காரியம் எல்லாமே வரும். இப்ப அவர் எப்படி ஒரு விசுவாசமாகி அந்த பெண்ணுக்காக போறார். ஆனா அவங்களுக்குள்ளால ஒப்பந்தம் ஏற்படையில என விருப்பம்தான். நான் அவர் தன்னை தாழ்த்துறது இந்த புத்தகம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், எப்படியாக தன்னை அவர் தாழ்த்துறார் என்று. எப்படி அந்த பெண் வந்து உயர்வான இடத்துல பிறந்த பெண், அந்த கம்பளங்கள் விரிக்கப்படுற வீட்டில், ஆனா இவரோ மரத்திலான வீடு. அப்ப அதெல்லாம் அவர் அந்த எண்ணுறதை நாங்க பார்க்கிறோம். அதனால இன்றைக்கு நாங்க அழகாக தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி அந்த விசுவாசத்தை வளர்த்தார் என்பதை நாங்க பாருங்க, எப்படிப்பட்ட அற்புதம். அப்ப அந்த அற்புதங்கள் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில முடியாத காரியங்கள் வந்தது. ஆனா அந்த வார்த்தையை விசுவாசிச்சு, அந்த ஊழியக்காரனை விசுவாசிச்ச வேளையில சாப்பிட்டேர். ஆனா அது திரும்ப திரும்ப வந்துச்சு. ஆனா தொடர்ந்து உறுதியாகவே இருந்தார். ஒரு நாள் அது என்ன செஞ்சிச்சு, இல்லாம போனது. அதே நேரத்துல நாங்க ஒவ்வொரு வார்த்தையில நாங்க பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தை வாசிக்கப்படுற வேளையில உடனே போய் அதை சரண்டராகி மன்னிப்பு கேட்கறத பார்க்கிறோம். தரிசனத்துல காண்பிச்ச மாதிரி தேவன் எப்படியான அற்புதங்களை செய்ததை நாங்க பார்த்தோம். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருப்போம். நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மது சோதரம் சோதரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, மது கோடான கோடி சோதரம் அப்பா பிதாவே, மது சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே, மது சோதரம் சோதரம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு சோதரம். இந்த மகிமையான இந்த நேரத்திலே கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே ஒரு அழகான ஆண்டவரே தீர்க்கதரிசியுடைய வரலாறை நாங்கள் கேட்கத்தக்கதாக இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுக்காக உமக்கு சோதரம். ஆம் கர்த்தாவே, அவர் எப்படிப்பட்ட ஒரு மகத்தான தீர்க்கதரிசியாக அழைப்பிருந்தாலும் ஆண்டவரே, தன்னிடத்திலே வந்த மனிதரிடத்திலே தன்னை எப்படியாக தாழ்த்தினதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது எப்படியாக ஆண்டவரே அவருடைய ஸ்தானம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கண்டுகொண்டோம். அப்படியானால் நாங்கள் யார் என்பதை இந்த நேரத்திலே கண்டுகொள்ளவும், இன்னும் அதிகமாக எங்களை தாழ்த்தி கொள்ளவும் நீர் பேசின இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உதவியாக இருந்தபடியினால் ஆண்டவரே கோடான கொடி சோதரம். நிச்சயமாக கேட்கிற இந்த ஆண்டவரே இந்த வார்த்தைகள் இவருடைய இருதயங்களோடு நின்று விடாத வண்ணம் இதை ஆழமாக தங்களுடைய இருதயத்திலே பதித்து வைத்து கர்த்தாவே, ஒரு சந்தர்ப்பம் சூழல் வருகிற வேளையிலே மற்றவர்களுக்கு இவர்கள் அதை எடுத்து உரைக்கத்தக்கதாக, இந்த சந்தர்ப்பங்களை கொண்டு அதை பகுத்தறியத்தக்கதாக ஆண்டவரே நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். நிச்சயமாக மனவாட்டியானவள் அவள் தாகமுள்ளவளாய் இருந்து மற்றவளை அழைக்கிறவளாய் இருக்கிறாள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே போல கர்த்தாவே, இந்த ஜனங்களும் அந்த வண்ணமாக இருக்க நீ செய்ய போற கிருபைக்காக உமக்கு சோத்திரம். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் இரக்கம் கூட இருக்கட்டும். இன்னும் அதிகமாய் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை அறிந்து உம்முடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட நீர் கிருபை செய்யும். ஆண்டவரை, இனிமேல் கேட்க போற ஒவ்வொரு செவிகளை நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.